ஒரு தேசத்தோட கதையை எப்படி சொல்ல முடியும்? சில சமயம் அது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, ஒரு கொடியில இருக்கு. நம்ம கதை மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தொடங்குது. டஹோமிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யம் அமேசான் பெண் வீரர்களுக்கு பேர் போனது. பெண்ணின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடம் வளமான வரலாறும் பெருமையான சின்னங்களும் கொண்ட ஒரு சுதந்திர ராஜ்யமா இருந்துச்சு. அதோட கடைசி சுதந்திர மன்னர் பேஹென்ஷின். அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான பட்டப்பேர் இருந்துச்சு, சுறா மன்னர். அவரோட தாரக மந்திரம் இதுதான். ஐரோப்பிய சக்திகளுக்கு எதிரான ஒரு நேரடி எச்சரிக்கையனே சொல்லலாம். ஆனா 1894ல பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு பிரெஞ்சு படை இந்த ராஜ்யத்தை கைப்பற்றிடுச்சு. ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பிச்சது. புதிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கவே கூடாதுன்னு தடை போட்டாங்க. சுமாரா 60 வருஷத்துக்கு பிரெஞ்சு மூவர்ண கொடி தான் அங்க பறந்துச்சு. இது அவங்களோட அடையாளம், அடக்கப்பட்டதோட ஒரு சின்னம். ஆனா மாற்றம் வர ஆரம்பிச்சது. அப்போதான் நம்பிக்கையோட ஒரு புதிய சின்னமும் உருவாச்சு. 1959ல டஹோமி பான் ஆப்பிரிக்க வண்ணங்கள்ல ஒரு கொடியை ஏத்துக்கிட்டாங்க. இது ஆப்பிரிக்க ஒற்றுமையோட அடையாளம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது அந்த தேசத்தோட கதைய சொல்லுது. ஆகஸ்ட் 1, 1960ல டஹோமிக்கு முழு சுதந்திரம் கிடைச்சது. இந்த கொடிதான் அவங்களோட பெருமைமிகு சின்னமா மாறுச்சு. ஆனா இந்த கதை எங்க முடியல. 1972ல நடந்த ஒரு ராணுவ புரட்சி எல்லாத்தையும் மாத்தி போட்டுடுச்சு. புதிய மார்க்சிஸ்ட் லெனினிச ஆட்சி வந்தது. நாட்டோட பேரையும் பெனின் மக்கள் குடியரசுன்னு மாத்திட்டாங்க. அதனால கொடியும் மாறுச்சு. பச்சை நிறத்துல ஒரு சிவப்பு நட்சத்திரம். இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தோட அடையாளம். சுதந்திரத்தோட அந்த வண்ணமயமான கொடிக்கு பதிலா ஒரு புதிய சித்தாந்தத்தோட சின்னம் வந்துச்சு. ஆனா இந்த ஆட்சி வெறும் 15 வருஷம்தான் நீடிச்சது. பொருளாதார சிக்கல்கள் காரணமா கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வந்தது. புதிய அரசாங்கம் வந்ததும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? பழைய 1959 கொடியை திரும்பவும் கொண்டு வந்ததுதான். இந்த கொடியோட பயணத்தை பாருங்க. உருவாக்கப்பட்டு தொலைஞ்சு போய் திணிக்கப்பட்டு கடைசியா மீட்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த கொடி சுதந்திரமா பறக்குது. இது பெனின் மக்களோட மீள் சக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு கொடி என்ன கதையை தான் சொல்லுது? பெனின் கொடி மன்னர்கள், வீரர்கள், புரட்சின்னு ஒரு பெரிய போராட்ட கதையே சொல்லுது.